இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அதற்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு கிறிஸ்து கேட்டுவிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையாக ஒரு வசனத்தை தருகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு விழித்திருந்து ஜெபிப்பது. பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீஷர்களில் ஒருவர். ஆண்டவர் பேதுருவை தெரிந்தெடுத்து தம்மோடு கூட இருக்கும்படி, பிரசங்கிக்கும்படி, பிசாசுகளை துரத்தும்படி அனுப்பின பொழுதெல்லாம் பேதுருக்கு அது இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி சந்தோஷமாக திரும்பி வந்து சொன்னார்கள். ஆண்டவரோடு வாழ்வது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஒரு இன்பமான வாழ்க்கை, இன்பமான அனுபவம். ஆனா அந்த வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு. பேதுருவின் வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் மிக நெருக்கமாக வைத்திருந்தவர் பேதுரு. சில முக்கியமான இடங்களுக்கு 3 பேரை மட்டும்தான் ஆண்டவர் கூட்டி கொண்டு போனார். யவீருவின் வீட்டிற்கு ஆண்டவர் எல்லா சீஷர்களையும் கூட்டி கொண்டு போகவில்லை. அந்த உயரமான ஒரு மலையிலே போய் அவர் மறுரூபமான பொழுது அந்த மறுரூப காட்சியை காண்பதற்கு எல்லா சீஷர்கள் தான், அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் தான். ஆனாலும் எல்லாரையும் கர்த்தர் கூட்டி கொண்டு போகவில்லை. இந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு இன்னும் நெருக்கமாக அவர் வைத்திருந்தார். அதே போல அந்த கெத்சமனேக்கும் இந்த 3 பேரையும் மாத்திரம்தான் அவர் கூட்டி கொண்டு போனார். தாம் துக்கம் அடைவதையும் வியாகுலப்படுவதையும் அவர்கள் பார்க்கும்படி அவர்களுக்கு முன்பாக அவர் விழுந்து ஜெபித்தார். அந்த கெத்சமனேலே அவருடைய இருதயம், அவருடைய சரீரம் பிழியப்பட்டு அவர் ஜெபித்ததை பார்க்க இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போனார். ஆனால் அவர்களோ அதை பார்க்கவில்லை, நித்திரை அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து போய் முகங்கப்புற விழுந்து பிதாவே என்று ஜெபித்து விட்டு திரும்ப வந்து பார்த்தால் இந்த 3 பேரும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை எழுப்பி பேதுருவிடம் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். பேதுருவை பார்த்து கேட்கிறார், 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி. அப்படியானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை அதிக நேரம் கெத்சமனேலே அவர் பண்ணியிருக்க வேண்டும். ஆண்டவர் பேதுருவிடம் நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் பந்தி இருக்கும் பொழுது, அவர் பாடுகளை பாடுவதற்கு அந்த கெத்சமனேக்கு முன்பாக அவர் பந்தி இருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். 2 தடவை சேவல் கூவுகிறதற்கு முன்பு நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி பேதுருவிடம் சொல்லுகிறார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன். நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் ஓடி போனாலும் நான் போக மாட்டேன். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக அவர் சொன்னார். ஆனால் அதுலதான் அவருக்கு போராட்டம் வந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னார், சாத்தான் உன்னை சுழகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் அப்படியே போகட்டும் என்று விட்டால் நீ எழும்ப முடியாது. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி, இது ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதிகமாக பொருந்துகிற ஒரு கற்பனை. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரவே செய்கிறது. நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறோம், பெரிய அற்புதங்களை கண்டோம்,
பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம் மூலம் நடத்தினார் என்று நினைக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு வராத பலமான போராட்டங்கள் நமக்கு வருகிறது. ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். அதிலே நாம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்திலே நாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறோமோ அதிலே தான் நமக்கு போராட்டம் வரும். நான் போய் பேசவே மாட்டேன் என்று சொல்லுவோம். ஆனால் நாம் பேசும்படியான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி சுற்றி வரும். நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று நினைப்போம், உண்மையா இருக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆபிரகாமுக்கு வந்த சோதனைகள் அதிலே தான் வந்தது. எசேக்கியா தேவனை நம்பினார். அவர் வைத்த நம்பிக்கை அதற்கு முன்னால் உள்ள ராஜாக்களிடமும் இல்லை, பின்னால் வந்தவர்களிடமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையிலே தான் போராட்டம் வந்தது. ரப்சாக்கே கேட்டார், நீ தேவனை நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட சோதனைகள் போராட்டங்கள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் எச்சரிக்கவே செய்கிறார். உங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி நீங்கள் விழித்திருந்து, இரவிலே விழித்திருக்கலாம், இருந்து ஜெபிங்கள். 1 மணி நேரமாவது, ஆண்டவரே இந்த போராட்டம் விலக வேண்டும், இதிலே நான் விழுந்து போகக்கூடாது, உம்முடைய பலனை நான் நாடுகிறேன் என்று சொல்லி கேளுங்கள். தான் இருக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தருக்காக நீங்கள் முழு மனதோடு செய்த ஊழியத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு நெருக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களானால் இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபிக்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் அந்த கிருபை உங்கள் எல்லாருக்கும் தரட்டும், நம்ம எல்லாருக்கும் தரட்டும். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களால் தாங்கக்கூடாத ஒரு போராட்டத்திலே நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். எங்கள் விசுவாசம் குலைந்து போவது போல அசைக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஜெபத்தை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் மண்ணான மனுஷர்கள் அப்பா. சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை நீர் உண்டாக்குகிறவர். இந்த சோதனையிலே எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு ஊழியம் செய்தது நிமித்தம், உம்முடைய வார்த்தைகளை சொன்னது நிமித்தம் பாடுபடுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். எதிலே அவர்கள் விசுவாசமா இருந்தார்களோ அதிலே வந்திருக்கிற அந்த போராட்டம் மாறி போகட்டும். கர்த்தர் விளங்க காட்டும்ப்பா. இடையிலே இருக்கிற காரியங்களை நீர் விளங்க காட்டும். எங்கள் ஞானம் குறைவுள்ளது ஆண்டவரே, நீர் தெளிவாக்கும். உம்முடைய பிள்ளைகள் இந்த சோதனையிலே பொன்னாக விளங்க, வெற்றியோடு வெளியே வர நீர் உம்முடைய ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து அனுப்பித்தாரோம். ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.